ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா vs ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட். இந்திய அணி பாய்ந்து ஓடிய ஆஸ்திரேலிய அணியை 137 ரன் வித்தியாசத்தில் புள்ளப்பூச்சிகளை பாய்ந்து வேட்டையாடி இந்திய அணி மரண மாசா ஹாப்பி நியூ இயரா வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் முடிந்த பிறகு பிரஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம கேப்டன் கோலி என்ன பேசினார் என்பதை மிக விரைவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெற்றி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், இந்த வெற்றி இந்திய பவுலர்கள் பும்ரா, புவனேஸ்குமார், சமி இந்த மூவருக்கே முழுமையாக சாரும் என்றும், ஆஸ்திரேலிய வீரர்களின் பலம் என்ன பலவீனம் என்பதை இந்த போட்டியில் உணர்ந்தேன். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே இந்திய அணிக்கு வெற்றியாக அமைந்தது என்றும், மேலும் இந்திய அணி டீம் செலக்ஷன் சிறப்பாக அமைந்தது. இதன் மூலம் குட் டீம் ஒர்க், குட் வெற்றியாக அமைந்தது என கேப்டன் கோலி கூறினார். மேலும் கேப்டன் கோலி ஒரு முக்கிய பதிவை வெளியிட்டார். இரண்டாவது டெஸ்டில் நான் அதிக அளவில் உணர்ச்சி வசப்பட்டேன். அது இந்திய அணிக்கு கொஞ்சம் மைனஸாக அமைந்தாலும், மூன்றாவது டெஸ்டில் ஆஸ்திரேலிய அணியின் சூழ்ச்சிகளை புரிந்து நான் உணர்வை கட்டுப்படுத்தி இந்திய அணி சக வீரர்களிடம் அந்த உணர்வை சத்தமில்லாமல் வெளிப்படுத்தினேன். அந்த யுக்தி சிறப்பாக பயனளித்தது என்றும், என்னை பொறுத்தவரை எந்த மேட்சாக இருந்தாலும் ஆக்ரோஷமாக விளையாடினால் மட்டுமே பிடிக்கும். அப்போதுதான் டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் என்றும் கேப்டன் கோலி தெரிவித்தார். அப்போது ஒரு நிருபர் கேப்டன் கோலியிடம் ஒரு இக்கட்டான கேள்வி ஒன்றை எழுப்பினார். நான்காவது டெஸ்டில் இந்திய அணியில் ஓபன் பேட்டிங் வீக்காக உள்ளது. அந்த கேள்விக்கு ரீப்ளை பண்ண கேப்டன் கோலி ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் என்று சூசகமாக குறிப்பிட்டார். கோலியின் ஆன்சரை பார்க்கையில் நான்காவது டெஸ்டில் நம்ம ஹிட்மேன் ஓபனர் பேட்ஸ்மேனாக பிளே பண்ணுவார் என்று தெரிகிறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, கேப்டன் கோலி மூன்றாவது டெஸ்டில் கொஞ்சம் கூலாக செயல்பட்டதே இந்திய அணி வெற்றிக்கு உதவியதா என்றும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.